வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு இனியவை கூறல் அதிகாரம் குறள் எண் 4. துன்புறுவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறுவும் இன்சொல் அவர்க்கு. குறளினுடைய பொருளை யார் மாட்டும் இன்புறுவும் இன்சொல் அவர்க்கு துன்புறுவும் துவ்வாமை இல்லாகும். துவ்வாமை அப்படின்னா வறுமை என்று பொருள். துன்பத்தை தரக்கூடிய வறுமை எப்போ இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, யார் மாட்டும் எவரிடத்திலும் இன்பத்தை மிகுதிப்படுத்தக்கூடிய இனிய சொற்களை பேசுபவர்களுக்கு வறுமை என்பது இல்லை. நம்ம பெரும்பாலும் எப்போ வறுமைன்னு சொல்லுவோம்? செல்வ நிலை எழுந்த போது வறுமை அப்படிம்போம். ஆனால் வள்ளுவர் சொல்கிறார் ரொம்ப எளிமையாக, இனிய சொற்களை பேசுனா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வறுமையே இல்லை. இப்போ இதை நம்ம இப்படி சிந்திச்சு பார்க்கணும். அதாவது நம்ம இனிய சொற்களை பேசணும். யார்கிட்டலாம்? நம்மை விட எளியவர், நம்மை விட வலிமையானவர், நம்மை ஒத்தவர், ஏழை பணக்காரன், யாராக இருந்தாலும் எல்லார்கிட்டேயும் இனிய சொற்களை பேசுகிறவங்களுக்கு வாழ்க்கையிலே இன்பம் பெருகும். அப்போது துன்பத்தை அதிகரிக்கக்கூடிய வறுமை, அதாவது துவ்வாமை ஏற்படாது. வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் அழியக்கூடியவை. நாம் பேசக்கூடிய இனிய சொற்கள் எல்லா காலத்துலேயும் நிலைத்து நிற்கும். அப்போது பொறாமை அழிஞ்சால் மட்டும்தான் மனிதனுக்கு வாழ்க்கையிலே ஒரு வரம். அப்போ பொறாமை அழியணும் அப்படின்னா இனிய சொற்களை பேசணும். இனிய சொற்கள் பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம் ஆகும். வாழ்க்கையில் நமக்கு வறுமை வந்தால் கூட இன்சொல் பேசிய காரணத்தால் நாம் பெற்ற நண்பர்கள் நம்மை காப்பாற்றுவர். நாம் பேசக்கூடிய இன்சொற்களால் நம் அன்பு மற்றவங்களுக்கு புரியும். நம்மிடம் பொறாமை கொள்ள மாட்டாங்க. பொறாமை இல்லை என்றால் அங்கே கசப்பு இல்லை, வஞ்சகம் பிறக்காது. அப்போது நம்ம எல்லாரிடத்துலையும் எல்லா நேரத்துலையும் இனிமையான சொற்களை பேசணும். இனிமையான சொற்கள் மற்றவர்களுக்கு இன்பத்தை தரும். அப்போ அதை தான் மற்றவர்கள் விரும்புவார்கள். அப்போ இன்சொல் பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எதுவும் செஞ்சு, அதாவது பொருள் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி இனிய சொற்கள் பேசுகிறதுக்கு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நல்ல மனசு இருந்தாலே போதும். வாழ்க்கையில் எப்போ யாரை பார்த்தாலும் இனிமையான சொற்கள், வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறது எல்லாமே இனிய சொற்கள். கண்ணில் அன்போடு அவங்கள பார்த்து, கருணையோடு பார்த்து, மனசில் இருந்து நல்ல சொற்களை பேசி அன்பாக 4 வார்த்தை பேசணும். அதுக்கு தான் இப்போ ஆள் இல்லைங்கிறாங்க. பணம், காசு, பொருள், நகை எல்லோரும் சம்பாரிச்சிடலாம். ஆனால் அன்பாக 4 வார்த்தை பேசி நண்பர்களை, சுற்றத்தவரை சம்பாதிப்பது மிக மிக கடினமான ஒரு காரியமாக இந்த காலத்தில் இருக்குது. அப்போ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் அவங்களுடைய வேலை சுமைக்கு இடையில் ரொம்ப இனிமையாலாம் யார்கிட்டையும் பேசி சுற்றத்தை எல்லாம் தழுவுறது கிடையாது. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? இனிய சொற்களை பேசுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை வறுமை சூழாது அப்படின்னு சொல்லுகின்றார். குறளினுடைய பொருள், யாரிடத்திலும் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குவோர்க்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லை ஆகும். மீண்டும் குறள், துன்புறுவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறுவும் இன்சொல் அவர்க்கு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.